காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். கமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி, சனி பகவான், அம்பாள் இவளுடைய ஸ்தல புராணத்தை பார்த்தோம். அத்தோட அந்த க்ஷேத்திரமானது ஒரு அனுக்கிரக க்ஷேத்திரம்னு கோவில் அர்ச்சகர்கள்லாம் சொன்னதை பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபெரிவா அப்படிங்கிற அவதார புருஷா மகான், அவள் காலத்தில் வாழ்ந்தவா, மகாபெரிவாளை தரிசனம் பண்ணவா, அவளுடைய அருள்கடாட்சம் நம்ம மேலே பட காரணமாக இருந்தவா, அவளுடைய உபன்யாசத்தை கேட்டவா, இப்படிப்பட்ட எல்லாருமே மகாபெரிவா ஈஸ்வர அவதாரம், சாட்சாத் ஆதிசங்கருடைய மறு அவதாரம் அப்படிங்கிறதுல திடமான நம்பிக்கை கொண்டவா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கான பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஆதி ஆச்சாரியால் தன்னுடைய குருநாதரை முதல்ல சந்தித்த இடம் எது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். அவதாரத்தை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிற, ஆதி ஆச்சாரியோட அவதாரத்தை பற்றி, எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஹானி ஏற்படுறதிலோ அப்பப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன், ஆத்மானம் சுஜாமியகம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா. இது மகாபெரிவா அவதாரத்துக்கும் சொன்னதாகவும் நாம் எடுத்துக்கலாம். கிருஷ்ண பகவான் அவதாரம் பண்ணி 2500 வருஷத்துக்கு பிறகு ஆதி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணால், ஆதி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி 2500 வருஷத்துக்கு பிறகு மகாபெரிவா அவதாரம் நடந்தது. ஆதி ஆச்சாரியால் காஞ்சி மடத்தில் பீடாதிபதியாக வரணும்னு ஏன் விரும்பினார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சில காரணங்கள் தோன்றுறது. காஞ்சி மடம் ஆதிசங்கரர் தனக்குன்னு ஏற்படுத்தின்ற மடம். தேசம் பூரா யாத்திரை பண்ணி ஏராளமான இடத்துல மடங்களை ஸ்தாபனம் பண்ணிருக்கார். குறிப்பாக 4 திக்குக்கு 4 மடம் ஸ்தாபனம் பண்ணிருக்கார். ஆனாலும் காஞ்சி மடங்கிறது அவர் தனக்குன்னு ஏற்படுத்தின்ற மடம். ஆதி ஆச்சாரியால் சர்வஜ்ய பீடாரோகணம் பண்ண க்ஷேத்திரம். ஆதி ஆச்சாரியால் சித்தியான இடம் காஞ்சிபுரம். அத்தோட காமாட்சம்பாள் ஒட்டியான பீடம்னு சொல்லக்கூடிய லோகத்துக்கே மத்திய இடமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காமாட்சம்பாள் இருக்கிற இடம். ஆதிசங்கரர் அவர் அவதாரத்தில் திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கார். இந்த அவதாரத்துலேயும் அவர் தாடங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படி தாடங்க பிரதிஷ்டை பண்ணணுன்னா அதுக்கு காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக தான் இருக்கணும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். கைலாசத்துலேருந்து பஞ்சலிங்கங்களை கொண்டு வந்தார் இல்லையா ஆதி ஆச்சாரியார், அதில் யோகலிங்கத்தை காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதனால் தான் அந்த யோகலிங்கத்தை திரும்பவும் தான் பூஜை பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். தான் சித்தியான இடம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆதி ஆச்சாரியார் ஸ்தாபனம் பண்ண சண்மதத்துக்கான கோவில்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் காஞ்சிபுரம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி காஞ்சி பீடாதிபதி அவர் ஆனத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி நேரத்தில் எத்தனாவது பீடாதிபதியாக வரணும் அப்படின்னு அவள் தானே முடிவு பண்ணுறப்பா. ஆதி ஆச்சாரியார் இருக்கும்போது 32 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். லோகத்துக்கெல்லாம் தன்னுடைய தரிசன பாக்கியத்தை 32 வருஷங்கள் தான் கொடுத்தார். காஞ்சி பீடாதிபதியாக வரும்போது 68வது பீடாதிபதியாக இங்கே அவதாரம் பண்ணோன்னு நினச்சிருக்கார். 32 68 சேர்ந்தால் 100% ஒரு முழுமை அடைகிறது இல்லையா. இங்கே பீடாதிபதி ஆகிட்டு 100 வருஷ காலம் கலி முத்தி இருக்கு இல்லையா. இங்கே தர்மத்தை லட்சிக்கிறதுக்கு 100 வருஷ காலம் வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் தன் தரிசன பாக்கியத்தை கொடுத்து மக்களுக்கெல்லாம் தான் அனுகிரகம் பண்ணி தர்மத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருப்பார். அதனால தான் அவர் காஞ்சிபுரத்தில் தேர்ந்தெடுத்து இங்கே அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது ஆழமான நம்பிக்கை. அவதாரத்தை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிறாருன்னா, பகவான் மனுஷனை அவதாரம் பண்ணும்போது மனுஷனுக்கு உண்டான அத்தனை குணாதிசயங்களோடு தான் வாழ்வா. சுகம், துக்கம், கஷ்டம், வியாதிகளை எடுத்துப்பா, வருத்தப்படுவா. ராமர் கூட வருத்தப்பட்டார் இல்லையா, அந்த மாதிரி வருத்தெல்லாம் படுவா. ஆனால் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தன்னுடைய அவதார மகிமையை காட்டுவா அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அப்படி ஆதியாச்சாரியர்களும் காட்டியிருக்கார், மகாபெரிவாலும் காட்டியிருக்கார். ஆதியாச்சாரியர்களை பொறுத்தவரை
கேரளாவில் காலடிங்கிற ஊரில் தான் அவர் அவதாரம் பண்ணார். அங்கே காலடியில் நதி ஓடின்னு இருக்குது. ஊருக்கு வெளியில் ஓடுறது பூர்ணா நதின்னு சொல்லுவாள். அந்த நதி ஊருக்கு வெளியில் ஓடின்னு இருக்குது. அந்த நதியில் போய் ஆதியாச்சருடைய தாயார் ஆரியாம்பா தினசரி ஸ்நானம் பண்ணிட்டு வருவாள். புண்ணிய நதி அது, அதில் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாள். ஒரு நாள் ஆரியாம்பாளுக்கு உடம்பு முடியல, அசத்தமாக இருந்தது. அப்போ வருத்தப்பட்டுன்னு இருந்தாள். புண்ணிய தினம் இன்றைக்கி புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ண முடியாமல் உடம்பு படுத்துறது அசக்தமாக இருக்கேன்னு வருத்தப்பட்டப்போ குழந்தை ஆச்சாரியால் ஆதி ஆச்சாரியார் என்ன சொல்கிறார், அம்மா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். சரி, அவர் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அம்மாவுடைய உடம்பு குணமாகி அம்மா போய் நதியில் ஸ்நானம் பண்ணோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கல. அப்படி பண்ணிட்டா அது அம்மா ஒத்துக்கு தான் உபகாரம் பண்ணதான் ஆகும். ஆதியாச்சாரியர் என்ன பண்ணார், எங்கேயோ ஓடுற அந்த நதியானது ஊர் உள்ளே ஓடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அதே மாதிரி நதியானது திரும்பி ஊர் உள்ளே ஓட ஆரம்பிச்சுது. அதனால் ஊர் ஜனங்க எல்லாருக்குமே நன்மை ஏற்பட்டது. இது அவதாரம் பண்ணக்கூடிய ஒரு மகிமை, அவதார புருஷர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். மகாபெரிவா காலத்தில் பார்க்கலாம். 1931 ஜனவரி மாதம் மகாபெரிவா செங்கல்பட்டில் இருந்தால். அப்போது வெளிநாட்டை சேர்ந்த பால்பிராண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியாவில் ஞானிகளெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு வந்தார். அப்படி வந்தவர் செங்கல்பட்டில் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறார். மகாபெரிவா கிட்ட பல சந்தேகங்களை கேட்டு அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு அவர் மறுநாள் சுவிட்சர்லாந்து போகிறார். கிளம்புறேன்னு மகாபெரிவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டப்போ மகாபெரிவா என்ன சொல்கிறா, நீ போஸ்ட்போன் பண்ணிவிடு, நாளைக்கு போகாதே, நீ மகரிஷியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா போகணுன்னு சொல்கிறார். அவரும் சரின்னு கேட்டுண்டு ராத்திரி கிளம்பி சென்னைக்கு வரார். அவர் எழுதியிருக்கார் ஒரு புஸ்தகத்தில் மகாபெரிவாளை பற்றி எழுதும்போது அவருடைய தோற்றம் தெய்வீகமானதுன்னு எழுதியிருக்கார். அவர் இந்த நடுநிசி சென்னையில் தான் தங்கியிருந்த ரூமில் படுத்துக்கிறார். படுத்தின உடனே அசதியில் நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறார். அந்த புஸ்தகத்தில் க்ளீனாக எழுதியிருக்கார் அவர் எல்லாத்தையும். அசந்து தூங்கினவர் திடீர்னு முழுப்பு கொடுக்கறது. மூச்சுன்னு பார்க்கும்போது அந்த அறை முழுமையாக மின்சாரம் பாஞ்சா மாதிரி இருக்குது. என்னுடைய உடல் நரம்பெல்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சா மாதிரி இருக்குது. டக்குன்னு நான் எழுந்து உட்காந்துட்டேன். என் கால் மாட்டில் லேசாக ஒரு ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளி கொஞ்சமாக பிரகாசம் அடைஞ்சுன்னு வந்தது. அப்புறம் அந்த ஒளி தெளிவாகவே தெரிஞ்சுது. பார்த்தா காஷாயத்தோட தண்டம் ஏந்தியபடி செங்கல்பட்டை நான் தரிசித்து அதே காஞ்சி சுவாமிகள் தான் நின்றுட்டுருக்கார். எனக்கு சந்தேகம், இது நிஜமாக தூக்க கலக்கமானு கண்ணை மூடிட்டு திரும்பியும் திறந்து பார்த்தேன். அதே உருவம் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த உருவத்தை சுற்றி ஒரு ஒளிவட்டம் ஏற்பட்டதை பார்த்தேன்னா அந்த உருவம் சிரித்தபடியே லேசாக தன்னுடைய உதத்தை அசைச்சிது. தாழ்மையோடு இரு, நீ கோரியதெல்லாம் அடைவாய் அப்படின்னு அவள் சொன்னது என் காதில் நன்னா கேட்டுது. கொஞ்சமாக இருந்த அந்த உருவம் மறைஞ்சு போயிடுத்து. ரேடியம் படித்த என்னுடைய வாட்சை எடுத்து பார்த்தேன். அப்போ மணி 2:45 அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். இது அவதார புருஷர்கள் மட்டுமே செய்யக்கூடிய காரியம். மகாபெரிவாளை பொறுத்தவரை தன் அவதார புருஷன்னு காட்டிக்காதவர். ஆனாலும் அவர் இதை பண்ணாருன்னா அது அந்த பால்பிராண்டன் செய்த பாக்கியம், அவனுடைய புண்ணியம். அவனுக்கு இந்த தரிசன பாக்கியம் கிடச்சிது. ஆதியாச்சாரியர்களை பொறுத்தவரை இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டேன்னா, அவர் பண்ண அவதார காரியத்தில் ஒன்று ஜனங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் முக்கியமானது, அவர் பிக்ஷை எடுத்துன்னு போவார் வீடு வீடாக சின்ன வயசில். அப்படி பிக்ஷாந்தேகின்னு போனப்போ ஒரு ஏழை பிராமண ஸ்திரீ தனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, கடுமையான ஏழை, வறுமையில் பாதிக்கப்பட்டவோ. அதனால் இந்த சபையில் அழகான குழந்தை வாசலில் பிட்சை கேட்குறது, இதுக்கு போகிறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு உள்ளே போய் தேடி பார்க்குறா. ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது. இந்த நெல்லிக்கனியை கொண்டு கண்ணுலெல்லாம் ஜலம் ததும்ப வருத்தத்தோடு அந்த குழந்தைக்கு பிட்சையாக போடுறா. அதை பார்த்த உடனே ஆதியாச்சாரியருக்கு தெரிஞ்சு போகுது, அவருடைய வறுமையின் கொடுமை தெரிஞ்சு போகுது. அதனால் அவளுக்கோசம் என்ன பண்ணுறார், மகாலட்சுமியை குதித்து ஸ்துதி பண்ணுறார். கனகதாரா ஸ்தவன்னு வேறு, கனகதாரா ஸ்துதி. அந்த ஸ்துதி பண்ணி அந்த ஏழனுடைய வறுமையை நீக்கிறதோட பாபத்தையும் நீக்கிட்டு மகாலட்சுமியானவோ தங்க நெல்லிக்கனியை அங்கே மழையாக பொழியும்படியாக பண்ணிவிட்டார். இது அவதார புருஷர்கள் பண்ணக்கூடிய காரியம், அவருடைய கருணை. இது மகாபெரிவாளை பொறுத்தவரை காஞ்சி சகர மடத்தினுடைய 58வது பீடாதிபதிகள் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 52 ஆண்டுகள் மடத்தில் பீடாதிபதியாக இருந்தால் பெரிய மகானவர். அவர் சித்தியானது விழுப்புரத்தை அடுத்த வடவாம்பலம் குரு பரம்பரா நம்முடைய ரெக்கார்டு இருக்குது மடத்தில், அதில் சொல்லிருக்கு.
அந்த இடத்துல வந்து எந்த இடங்கிறது யாருக்குமே தெரியல. 10 பீடாதிபதிகள் மாறிட்டா. அவர் 58வது பீடாதிபதிகள், மகாபெரிவா 68வது பீடாதிபதி. ஆக 10 பேர் மாறிட்டா. அப்படி மாறின பிறகும் தெரியாமல் இருந்தது. மகாபெரிவா ஒரு நாள் என்ன பண்ணால், இந்த விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டம், இந்த தோட்டத்தினுடைய முதலாளியை அழைச்சிண்டு சிப்பந்திகளோட சிஷ்யர்களோட தோட்டத்துக்குள்ளே போகிறா மகாபெரிவா. போய் அந்த தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்த உடனே நின்று இந்த இடத்த தோண்டுங்கன்னு சொல்கிறா. அப்போ அந்த கூட வந்த சிப்பந்திகள், அந்த முதலாளியுடைய சிப்பந்திகள் கையில் மண்வெட்டி கடப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காவா. சாமி, நாங்கள் நிறையா வாட்டி இந்த இடத்த தோண்டிட்டோம், இங்கே வந்து ஒன்றும் இல்லை சாமி, சமாதி ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறா. பெரியவா சிரிச்சபடியே தோண்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. பெரியவா சொல்லிட்டாலேன்னு சொல்லிவிட்டு அவள் தோண்ட ஆரம்பிக்கிறாள். ஆழமாக தோண்டிகிட்டே இருக்காவா. அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்போது மகாபெரிவா கூட வந்த சாம்பமூர்த்தி சாட்சிகளுக்கு திடீர்னு ஆவேசம் வந்துடுது. நிறுத்து, தோண்டாதே அப்படின்னு கத்திட்டு அப்படியே அவர் கீழே ஊந்துடுறார். மயக்கம் போட்டு ஊந்துட்டார். எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. பெரியவா முன்னாலேயே அது நடந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு மயக்கத்தை தெளிவித்து எழுந்திருக்கிறார். எழுந்து பார்த்தோன்னே அவர்கிட்ட கேட்குறார், என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்தின்னு நீங்கள் விழுந்தீங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், ஆகாசத்துக்கும் பூமிக்குமா காஷாயம் தெரித்து கழுத்தில் உத்ராட்சத்தோட விபூதி அணிஞ்ச ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னால் நிறைய பேரை கொண்டு உபனிஷத் பாராயணம் பண்ணிருந்தா. அந்த உருவம் தான் தோண்டாதே நிறுத்துன்னு சொல்லிட்டு, அதனால தான் நானும் அப்படி சொன்னேன். அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வந்துடுத்து. அது சதாசிவம்னு சொல்கிற வாசகம் மட்டும் கேட்டது. அப்புறம் அந்த வாசகமும் நின்று போச்சு. இதான் நடந்தது. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியல அப்படின்னா. அவர் தோண்டின அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல பெரிய கபாலம் இருக்குது. அந்த கபாலம் அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஆவேசம் வந்துட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாபெரிவாளை எல்லோரும் கேட்டால், இப்போ மகாபெரிவா அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் வந்திருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் இதை மடத்துக்கு சாசனம் பண்ணி தர முடியுமான்னு கேட்ட உடனே அவர் ஒத்துக்கிறார். முறையாக சாசனம்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு அதிஷ்டானத்தை ஏற்படுத்தி அதுக்கு மகாபெரிவாளை கும்பாபிஷேகம் பண்ணிட்டா. இப்போவும் அது இருக்குது. 58வது பீடாதிபதிகளுடைய அதிஷ்டானம் மகாபெரிவா வந்து கண்டுபிடிச்சா. இது வந்து அவதார புருஷர்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு காரியமாகும். ஆதியாச்சாரருடைய தன்மையை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து கருணையும் அன்பையும் கொண்டு தான் வாதம் பண்ணுவா. யார்கிட்டையும் கோபப்பட மாட்டா, எல்லார்கிட்டையும் அன்போடு தான் பேசுவா. பூர்வபட்சம்னு சொல்லுவாள். எதிராளி என்னென்ன தப்புன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் எடுத்து வச்சுண்டு, இதெல்லாம் இதனால் நீ சொல்கிறது சரியில்லை, அதில் நல்லது இருந்தால் இதெல்லாம் நல்ல விஷயம்னு சொல்லிவிட்டு பொறுமையாக கருணையோடு ஆதியாச்சாரியால் வாதம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கா. மகாபெரிவாள் அப்படி தானே பண்ணா. ஆதியாச்சாரருடைய அவதாரத்தை பற்றி எடுத்துட்டா நிறையா பேர் பல வருஷங்களை சொல்லி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரே குழப்பமான சூழ்நிலை நிறையா காலம் இருந்துகிட்டே இருந்தது. மகாபெரிவாளை பொறுத்தவரை ஆதியாச்சாரருடைய அவதாரம் கிமு 509, அவர் சித்தி கிமு 477 அப்படிங்கிறது தான் நம்ம மடத்தினுடைய ரெக்கார்டு படி ஆதாரம். அது மட்டும் இல்லை, பல முக்கிய சங்கர மடங்களும் அதை தான் சொல்கிறது. நிறையா இடத்துல இதை தான் சொல்கிறது. இந்த விஷயத்தை வரும்போது கூட மகாபெரிவா என்ன பண்ணுறாருன்னா, கிமு 3102 கலி பிறந்ததுலேருந்து அரசாண்ட அரசர்கள்லாம் யார், கிமு 509 யார் அரசாண்டார், குமாரலப்பட்டர் என்றவர் இருந்த காலத்தில் அரசாண்டவர் யார், அவரை தான் ஆதியாச்சாரியார் சந்திச்சிருக்கார். அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி ஆங்கிலேயர்களுடைய குறிப்பு அது எப்படி தப்பு, சமண மத நூல் என்ன சொல்கிறது, ஜைன மத நூல் என்ன சொல்கிறது, விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறதுன்னு ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளரோட அதிக அளவு ஈடுபாட்டோடு எல்லாம் பொறுமையாக நிதானமாக விளக்கி ஆதியாச்சாரனுடைய அவதாரம் கிமு 509 தான் அப்படின்னு சொல்லி, அத்தோட அவதார புருஷர்கள் மகான்கள் அவதார காலத்தில் நம்ம சர்ச்சை பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அது அவருடைய தன்மையை காட்டுறது. அதே மாதிரி ஆதியாச்சாரியார் எதிர்வாதம் பண்ணக்கூடிய எல்லாரையுமே மரியாதையோடு தான் அழைப்பார்னு சொல்கிறார். உதாரணமாக அவர் வந்து சபர சுவாமினா அப்படின்னு தான் அவர் வந்து இதுக்கு மீமாம்ச பாஷ்யம் பண்ணவரை சுவாமி, பகவான், ஆச்சாரியா இப்படி மரியாதையோடு தான் கூட்டுருவார் அப்படின்னு சொல்லி ஆதியாச்சாரியாரை பற்றி சொல்கிறார். மகாபெரிவாளும் அப்படி தான் நடந்துட்டா. அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார். மாற்று மதத்தை சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் அவளுக்கு மரியாதை கொடுப்பார். அவரை துவேஷிக்கிறவாளை கூட மரியாதை கொடுத்து வாங்க போங்க உட்காருங்கன்னு ரொம்ப மரியாதை பண்ணுவார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம். அதனால தானே எல்லா வெளிநாட்டிலேருந்து இருந்தும் ஆங்கிலேயராக இருக்கட்டும், அவள் வந்து இஸ்லாமியராக இருக்கட்டும், ஈரான், ஈராக்கு,
ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் எல்லாலேருந்து வருவாங்க. ஏன் ஸ்ரீலங்காலேருந்து பௌத்த மத குருமார்கள்லாம் வந்து அவர்கிட்ட சந்தேகத்தை கேட்டு ரொம்ப மரியாதையோடு அவர் சந்தேகத்தை தெளிவாக அழிஞ்சு போயிருக்கா. பௌத்த மத குருவான தலாலாமாவே இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார். ஆக மாற்று மதக்காரர்கள் யாரையும் அவர் துவேஷிக்க மாட்டார், எல்லாரையும் மரியாதையோடு தான் இருந்துப்பார். அதனால தானே அவர் சித்தியானப்போ ஏராளமான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சோகத்தோடு வரிசையில் வந்து நின்று அவரை வந்து பார்த்துட்டு போனதை அவர் பக்கத்திலே இருந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அந்த தன்மை. அதுக்கு காரணம் அவர் ஆதியாச்சாரனுடைய மறு அவதாரம் தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர் மகான் காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கோம், அவரை தரிசனம் பண்ணிருக்கோம், அவர் அருள் பார்வை நம்ம மேலே பட்டிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பண்ண பெரிய பாக்கியம். இதுக்காக அம்பாளுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். ஆதி ஆச்சாரியால் முதல்ல தன்னுடைய குருநாதரை சந்தித்த இடம் நர்மதா தீரம், நர்மதா நதின்னு பேர். அந்த இடத்துல தான் அவரை சந்தித்தார். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பற்றி பார்ப்போம். ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கனு உற்சவம் முதல் நாள், சனிக்கிழமை கனு உற்சவம் 2ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை கனு உற்சவம் 3ஆம் நாள், திங்கட்கிழமை கனி உற்சவம் 4ஆம் நாள், ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி பூஜை, தங்கர. 14ஆம் தேதி கனு உற்சவம் 5ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், பொங்கல் பண்டிகை. அதுக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி கனி உற்சவம் பூர்த்தி. அன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லுவாள். அன்றைக்கி உற்சவாம்பாள் காமாட்சி அம்பாளை கனுமண்டபம்னு இருக்குது. அந்த கனுமண்டபத்தில் வச்சு அபிஷேகம் நடக்கும். ஜனங்களெல்லாம் நேரடியாக பார்க்கலாம் அந்த அபிஷேகத்தை. உற்சவ காமாட்சி அபிஷேகத்தை தினசரி பார்க்க முடியாது. மூலவ காமாட்சி அபிஷேகத்தை தினசரி பார்க்கலாம். உற்சவ காமாட்சி அபிஷேகத்தை வருஷத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியும், அது அந்த தினம்தான். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर